வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் சின்னதாக ஒரு பூஜா கூட போட போகிறோம். கிராஸ்கட்டில் பேஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே ஸ்டார் பேட்டர்னில் போட போகிறோம். இந்த வீடியோவை பொறுமையாக முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இதில் ஏணிப்படி முடித்து ட்ரை பண்ணியிருக்கேன். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். வயர் கூட இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் நிறைய நியூ வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸ்கேல்னா 5 அடி எடுத்துக்கோங்க. டேப் அளவுனா 150 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 22 பீசஸ் கட் பண்ணணும். 11 நாட்ஸ் நமக்கு வரும். எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லி காமிங்க. சின்ன வயரில் போடுவோம். ஃபஸ்ட் 2 வயர் இப்படி மடிச்சுட்டு நார்மல் நாட் போடணும். இது பிகினர்ஸ்க்காக இந்த நாட்டு சும்மா போட்டு காமிக்கிறேன். இப்படி நம்ம போட்டுட்டு எல்லா வயர்ஸையும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி சரி பண்ணி ஒன்று போல் வச்சுக்கணும். எல்லா வயர்ஸையும் இப்படியே நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி வச்சுருக்கிற 22 பீசஸ் வயர் கட் பண்ணி வச்சுக்கோ பாருங்க. அந்த வயர்ஸ் எல்லாத்தையும் இதே போல் நாட்ஸ் போட்டு வச்சுக்கணும். நமக்கு 11 நாட்ஸ் கிடைக்கும். எல்லா நாட்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் போட ஆரம்பிக்கணும். வயர் இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுமாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 11 நாட்ஸையும் ஒன்று போல் சேர்த்து மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு லைன் க்ரியேட் பண்ணணும். இந்த 2 நாட்டையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடுறோம். அதுக்கடுத்து இந்த வயரில் மறுபடியும் இந்த நாட். இப்படி நம்ம டோட்டலாக நாட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இந்த 11 நாட்ஸையும் இப்படி ஒன்று போல் சேர்த்து வச்சுக்கணும். கிராஸ்கட்டில் போடுவோம் பார்த்தீங்களா, கிராஸ்கட் கூடையில் போடுற மாதிரி இந்த நாட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். 3 நாட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து 4th, இப்படி நம்ம எல்லா வயர்ஸையும் நம்ம நாட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சு நாட் போடணும். இப்போ நம்ம 4 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கம் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். இப்படியே நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் போடணும். இப்படி மாற்றி மாற்றி நம்ம நாட்ஸ் போட்டே வரும். கிராஸில் வரக்கூடிய வயர்ஸ் எல்லாம் சேர்த்து நாட் போடணும். அதுக்கடுத்து இங்கே அடுத்தாப்புல இங்கே இப்படியே சுற்றி நம்ம நாட் போட்டு வரணும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் என்ன செய்யணும், மேலே நாட் போடணும். இப்படி 2 பக்கமும் நம்ம ஈக்குவலாக நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஓகே, நம்ம இப்போ எல்லா நாட்ஸும் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம போத் சைட்ஸும் போட்டுகிட்டே வரணும். 5 லைன்ஸ் மேலே வர்றது வரை நம்ம ஃபினிஷ் பண்ணோம். 1 2 3 4 5 லைன்ஸ் மேலே வந்துருக்கு பாருங்கள். சேம் இந்த பக்கமும் நமக்கு 5 லைன்ஸ் வரணும். 1 2 3 4 5 லைன்ஸ் வந்திருக்கும். இதுவரை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து நம்ம ரன்னிங் வேர் வச்சு ஜாயின் பண்ணணும். ரன்னிங் வேர் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன், லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். இப்போது ரன்னிங் வேர் நம்ம எடுத்துக்கணும். இதே கலர்லேயும் நீங்கள் போடலாம், ரன்னிங் வேர் வேறு கலர் வச்சும் போடலாம். இப்போ நான் ரன்னிங் வேர் வேறு கலரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வேறு கலரில் ரன்னிங் வேர் எடுத்துருக்கேன். நீங்கள் சேம் கலர்லேயும் எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம ஒரு ரோ முழுக்க போட்டு முடிக்கணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் விட்டுக்கோங்க, விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நம்ம எல்லா வயர்லையும் ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். ஒரு ரவுண்ட் முழுக்க ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு இடத்துல நமக்கு பென்டகன் வரும், இன்னொரு இடத்துல ட்ரையாங்கிள் வரும். இந்த இடத்துல பாருங்கள் பென்டகன் கிடைக்கும். 1 2 3 4 5 ஷேப் கிடைக்கும். அது பென்டகன். ஒரு இடத்துல சின்னதாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு லைன் முழுக்க ஃபினிஷ் பண்ணுவோம். ஒரு லைன் முழுக்க நம்ம சுற்றி போட்டு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும்.
தெரியாதவங்க கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவீங்க. அதனால் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட் இங்கே வர கொண்டாந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் நாட்டை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்களா, இந்த வயர் இதை இப்படி உள்பக்கமாக விடணும். இந்த லூப்புக்குள்ளே உள்பக்கமாக விட்டு இந்த வயர் பார்த்திங்களா, லூஸ் பண்ண வயரில் உள்ள வயர் எடுத்து, நாட்டில் உள்ள வயர் எடுத்து இப்படி இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு டைட் பண்ணிவிடணும். இப்போ இந்த ரன்னிங் வயரை இப்படி உள்பக்கமாக இழுத்து விட்டுறணும். இதை கொஞ்சம் டைட் பண்ணிடணும் நாட்ஸை. அவ்வளோ. இந்த வயரை கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம நாட்ஸ் போடுவோம். கிராஸ் நாட் போடணும். எல்லா வயர்ஸையும் நம்ம கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற, இந்த ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு இப்படி நம்ம எல்லா வயர்ஸையும் கிராஸ் நாட் போடணும். அடுத்து இந்த ரெண்டு வயர், அடுத்து இந்த 2 வயர், இப்படி நம்ம எல்லா வயர்ஸையும் என்ன செய்யணும், கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரணும். முழுக்க கிராஸ் நாட் போட்டுட்டு பார்ப்போம். இதே போலே எல்லா வயர்ஸையும் கிராஸ் நாட் போடணும். ஒரு லைன் முழுக்க கிராஸ் நாட் போடணும். அடுத்து ஒரு லைன் முழுக்க ரன்னிங் வயர் வச்சு போடணும். ஸ்டார் பேட்டர்ன் கூட போட்டவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரியாதவங்க இந்த கிராஸ் நாட் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், அப்புறமா போடலாம். இப்போ ஃபுல்லாக கிராஸ் நாட் போட்டு நம்ம கொண்டு வருவோம். கிராஸ் நாட் எல்லா பக்கமும் நம்ம வரிசைக்காக போட்டு கொண்டு வந்துட்டோம். எல்லா சைட்லேயும் கிராஸ் நாட் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல கொண்டாந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த வயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா தெரியாது, இதே போடும். ஏணிப்படி முடிச்சு போட்டதுனால நமக்கு அந்த ரன்னிங் வயர் இப்படி இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ரன்னிங் வயர் அப்படியே கண்டினியூ ஆகி நமக்கு ஃபுல்லாக வரும். இந்த வயரை நம்ம இதில் சொருகி விட்டுறணும். ஸ்டார்டிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதே இதில் இப்படி உள்ளே சொருகி விட்டுறணும். ஒரு 2 பூக்கு சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இன்னும் ஒரு பூக்குள்ளே சொருகி விட்டுலாம். நான் அதை அப்புறமா சொருகி விட்டுக்கிறேன். இப்போ ரன்னிங் வேற வச்சு நம்ம அப்படியே போட்டு கொண்டு வர வேண்டியது. கிராஸ் நாட் எல்லா பக்கமும் நம்ம லைனாக போட்டு கொண்டு வந்துட்டோம். இங்கே கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஒரு லைன் போட போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் வயர் இந்த பக்கமாக நம்ம கொண்டாந்து விட்டுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணலை, அது அப்படி தான் இருக்குது. ஏணிப்படி முடிச்சு போட்டு கொண்டாந்து விட்டுருக்கோம். அதை வச்சு நம்ம மேலே நாட் போடணும். இந்த வயர் நம்ம ஸ்டார்டிங் வயர் பார்த்திங்களா, அதை என்ன செய்யணும், சொருகி விட்டுறணும் உள்ள. இப்படி ஒரு 2 பூவுக்கு உள்ள சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு இன்னும் ஒரு லைன் மட்டும் சொருகணும். அதை நான் அப்புறமா சொருகிட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரன்னிங் வயரை வச்சு இங்கே மேலே நாட் போட்டு கொண்டு வர போகிறோம். ரன்னிங் வயர் இங்கே இருக்குது, இதை அப்படியே கொண்டு வந்து இந்த நாட் கொண்டு வரோம். இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த சைட் பேக் சைடில் கொண்டு வந்து மேலே அப்படியே ஒரு லைன் வளர்த்து கொண்டு வரப்போம். அப்புறமா என்ன செய்யணும், ஒரு கிராஸ் நாட் போடணும் இந்த லைன் முடிச்சுட்டு. இப்போ நம்ம ரன்னிங் வயர் வச்சு போட்டுட்ருக்குறோம். ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வயரை விட்டுறணும். அதுக்கப்புறமா கிராஸ் நாட் போடணும். திரும்ப ரன்னிங் வயர் வச்சு திரும்ப கிராஸ் நாட், இப்படியே நம்ம என்ன செய்யணும், ஃபுல்லாக போட்டு கொண்டு வரணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பென்டகன் ஷேப் கிடைக்கும், ஹெக்ஸகன் கிடைக்கும். பென்டகன்னா 1 2 3 4 5 6 ஹெக்ஸகன் கிடைக்கும்.
இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே கொண்டாடலாம். இந்த ரவுண்ட் கரெக்டாக ஹெக்ஸகன் உங்களுக்கு கிடச்சிட்டுனா நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட்னு அர்த்தம். வேறு ஏதாவது பென்டகன் அல்லது வேறு ஏதாவது ஷேப் உங்களுக்கு வந்துச்சுன்னா தப்புன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போடும்போது கரெக்டாக தான் வரும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு லைன் முழுக்க ரன்னிங் வயர் வச்சு போடணும். அடுத்த லைன் கிராஸ் நாட் போடணும். அடுத்த லைன் ரன்னிங் வயர். எந்த இடத்துலையும் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண தேவையே இல்லை. இப்படியே நம்ம என்ன செய்யலாம், இந்த பக்கம் கொண்டு வந்து பேக் சைடாக, இது சாந்தாமா சொல்லிக்கிட்ட மெத்தட். இப்படியே பேக் சைட்லேயே நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் வயரை கொண்டு வந்துடணும். இந்த சைடு நான் கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள், இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன், இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், இந்த பக்கமாக வந்துட்டு பாருங்கள். இதே போல் நம்ம கொண்டாடலாம். கொண்டு வந்துட்டு இங்கே வரும்போது நம்ம ரன்னிங் வயரை விட்டுட்டு கட் பண்ணக்கூடாது, விட்டுட்டு கிராஸ் நாட் போடணும். அடுத்து கிராஸ் நாட் இந்த ரெண்டையும் சேர்த்து போடணும். இங்கே கீழே வந்திருக்க கிராஸ் நாட்டுக்கு மேலே இந்த சைடில் போடணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸ் நாட் போடணும். நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். முடிச்சுட்டு தான் போடணும், உங்களுக்கு முன்னக்கூட்டி போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிராஸ் நாட் போடுறோம். அடுத்து ரன்னிங் வயர், அடுத்து கிராஸ் நாட். இந்த பக்கம் கிராஸ் நாட் வரும்போது அடுத்த சைடில் இதே மாதிரி இதுக்கு நேராக மேலே வரும். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். மேலே வர நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் நம்ம போட்டு கொண்டு வரணும்.